ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வீட்டிலையே சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி பெடிக்யூர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நான் பெடிக்யூர் பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வீட்டிலையே ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோடய கால் ரொம்ப ட்ரையாக இருக்கும், பாதமெல்லாம் வெடிப்பு விட்டுருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வீட்டில் இந்த டைல்ஸில் நடந்தே பாதம் பாதி வீணாக போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம செய்முறையை பார்த்துடலாம். ஒரு வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க, கை வச்சா பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். தண்ணி கூட ஷாம்பு சேர்த்துக்கோங்க, கூடவே கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தண்ணிக்குள்ளே 2 காலையும் வச்சு ஒரு 10 நிமிஷம் வரையும் ஊற வச்சிடுங்க. ஆக்சுவலி எனக்கு காலை எடுக்கவே மனசு வரல, அவ்வளோ இதமாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் கழித்து ஸ்க்ரப்பர் வச்சு என்னோடய காலை நான் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இடுக்கலெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுக்கணும். ஸ்க்ரப்பர்லேயே ஸ்டோன் டைப் இருக்குது, அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. சாஃப்டான ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண வேண்டாம். ஸ்க்ரப் பண்ணும்போது அடிக்கடி நம்ம பாதத்தை தண்ணியில் நனைச்சி எடுத்துகிட்டு ஸ்க்ரப் பண்ணுங்கள். 2 பாதமும் இதே மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கணும். பாத வெடிப்பு இருக்கிற பக்கம்லாம் நல்லா ரொம்ப நேரம் தேய்ச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்க்ரப் பண்ணி முடித்தோன்னே டார்க்னஸ் போகிறதுக்காக கொஞ்சமாக காஃபி பவுடர், கொஞ்சமாக ஜீனி எடுத்துக்கிட்டேன். இது கூட ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆலோவேரா இல்லைன்னா ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாதத்தை ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இப்போ கலந்து வச்சுருக்கிறத பாதத்தில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுக்குற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. பாதம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு மசாஜ் பண்ணி விடுங்க. மசாஜ் பண்ணி முடிஞ்சதும் நார்மல் வாட்டரில் காலை வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணி முடித்தோன்னே பாதத்தை ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜெல்லை பாதம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். நீங்கள் ரெகுலராக எந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக சிம்பிள் அண்ட் பியூட்டியாக ஒரு பெடிக்யூர் பண்ணி முடிச்சிட்டோம். ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. என்னோட பிஃபோர் வீடியோ ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன் பெடிக்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆஃப்டர் இப்போவும் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இதே மாதிரி நம்ம 2 வீக்ஸ் ஒன்ஸ் பண்ணோம்னா பாதம் ட்ரை ஆகாது, வெடிப்பும் வராது. ஃபைனலி நெயில் பாலிஷ் போட்டு நம்ம லுக்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.